இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாசத்துல அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்ட பத்தின டீட்டெயில தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டு வேணும். அது மட்டும் இல்லாம அப்ளை பண்ணா ஈஸியா அப்ரூவ்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் சொல்ற இந்த பேங்க்ல உள்ள ஒரு சில கிரெடிட் கார்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாவே அப்ரூவ்ட் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோல எந்தெந்த கிரெடிட் கார்டுலாம் வந்து அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டா இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர், டிசம்பர் இந்த 2 மாசத்துல நீங்க கிரெடிட் கார்டு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ எந்தெந்த கிரெடிட் கார்டெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு வந்து நான் வந்து லிஸ்ட் அவுட் வந்து பண்ணல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 மந்த்ல ஆக்சிஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு அப்ரூவல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோயஸ்ட் தான். கிட்டத்தட்ட 0 அப்படின்னு தான் வந்து சொல்லணும். மோஸ்ட்லி அப்ளை பண்ண யாருக்குமே ஆக்சிஸ் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 மந்த்தா கார்டு வந்து அதிகமா அப்ரூவ்ட் வந்து பண்ணல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க் மட்டும் இதுல வந்து இன்க்ளூட் வந்து பண்ணல. மத்த ஒரு 4 பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்ட பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லா கிரெடிட் கார்டோட அப்ளை பண்ற லிங்க் எல்லாமே கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பேங்க்ல கிரெடிட் கார்டு வேணுமோ அந்த பேங்க்ல பர்ட்டிகுலரா அந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க், SBI பேங்க், அப்புறம் IDFC பேங்க், ஃபைனலா கிவி கிரெடிட் கார்டு. ஸோ கிவி கிரெடிட் கார்டுல எஸ் பேங்க் வந்து கிவி நியான் அப்படிங்கிற நேம்ல ஒரு கிரெடிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட ஒரு கிரெடிட் கார்டா இருக்குது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா SBI, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா IDFC, ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா கிவி கிரெடிட் கார்டு. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். இப்போ வந்து HDFC பேங்க்ல எந்த கிரெடிட் கார்டுலாம் வந்து அதிகமான அப்ரூவல் ரேட்டை கொண்ட கிரெடிட் கார்டா இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ HDFC பேங்கை பொறுத்தவரையிலும் அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஃப்ரீடம் கிரெடிட் கார்டு. ஸோ ஃப்ரீடம் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு லைஃப் டைம் ஃப்ரீயா வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த மில்லியானியர் கிரெடிட் கார்டை தவிர மற்ற எல்லா கிரெடிட் கார்டுமே லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்ல அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்ல அந்த தீபாவளி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்தாங்க. பட் இப்போ வந்து அந்த ஃப்ரீ வந்து இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வெப்சைட்ல இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க ஃப்ரீடம் கிரெடிட் கார்டு மட்டும் லைஃப் டைம் ஃப்ரீயா வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட ஸ்விக்கி கிரெடிட் கார்டு. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ ₹500, அப்புறம் ரெனிவல் ஃபீயும் ₹500 வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இந்த கிரெடிட் கார்டும் இந்த மாசத்துல அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட ஒரு கிரெடிட் கார்டா இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க செல்ஃப் எம்ப்ளாயி இல்ல பிசினஸ் மேனா இருந்தீங்க அப்படின்னா ஃபிஸ் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு. இது வந்து விசா அல்லது ரூபே இந்த 2 வேரியன்ட்ல ப்ரொவைட் பண்றாங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ₹500 சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாடா நியூ பிளஸ் கிரெடிட் கார்டு. ஸோ பிளஸ் கிரெடிட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ ₹500 சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இதே இது இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ₹1500 வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட ஒரு கிரெடிட் கார்டா இருக்குது. இதை விட உங்களுக்கு அதிகமான கேஷ்பேக் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து HDFC பேங்கோட மில்லியானியா கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். பட் இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. பட் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இதுல அதிகமான கேஷ்பேக்கை இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ தான். அதே மாதிரி ஃபிஸ் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டும் லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலி வந்து பாசிபிள் ஆகுது அப்படின்னு வந்து தெரியல. இது வந்து தீபாவளி டைம்லேயே லைஃப் டைம் ஃப்ரீன்னு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டைம் நிறைய பேருக்கு ஃப்ரீயாக தான் வந்து கிடச்சிருந்தது. பட் இப்போ வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கி கிரெடிட் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் ஃப்ரீ தான் வந்து குடுத்துருந்தாங்க. லிமிட்டட் டைம் ஆஃபர். அது வந்து வெப்சைட்ல அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்களா? அப்டேட்டட் வந்து பண்ணலையா? அது வந்து தெரியல. ஆனா இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீங்கிற மாரி தான் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி டாடா நியூ பிளஸ் அப்புறம் இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இத வந்து நம்பாதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாடா நியூ பிளஸ் கிரெடிட் கார்டுக்கு 499ம் அதே மாரி வந்து இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டுக்கு 1499ம் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இந்த ஒரு 5 கிரெடிட் கார்டுல உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வந்து ஒர்த்துன்னு தோணுதோ பர்ட்டிகுலரா நீங்க அந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீடம் கிரெடிட் கார்டு சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரூபே டைப்ல வந்து கிடைக்கும். நீங்க UPI பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம லைஃப் டைம் ஃப்ரீ. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்ல இந்த ஒரு கிரெடிட் கார்டு தான் அதிக டைம் லைஃப் டைம் ஃப்ரீயா வந்து குடுத்தாங்க. ஸோ அதனால நீங்க இந்த கிரெடிட் கார்டும் வந்து தாராளமா சூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா SBI பேங்கோட கிரெடிட் கார்டு. SBI பேங்க்ல அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இந்த 3 கிரெடிட் கார்டுல ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. HDFC பேங்க்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண கிரெடிட் கார்டை விட அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SBI பேங்கோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு அண்ட் சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு. லாஸ்ட் 2 மந்த்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, SBI பேங்க்ல தான் அதிகமான கிரெடிட் கார்டு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ரூவல் பண்ண கிரெடிட் கார்டுல மெயின் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு அண்ட் சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த 2 கிரெடிட் கார்டுக்குமே ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல்
ரெனிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இருக்கிறதுலே லோயஸ்ட் ஜாயினிங் ஃபீன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 499 மட்டும் தான் இந்த 2 கிரெடிட் கார்டுக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்த 2 கிரெடிட் கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். தேர்ட் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ்பேக் கிரெடிட் கார்டு. உங்களுக்கு எஸ்பிஐ பேங்கோட கிரெடிட் கார்டில் அதிகமான கேஷ்பேக் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். ஸோ எஸ்பிஐ பேங்கோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ ₹500, அதே மாதிரி ரெனிவல் ஃபீயும் ₹500 சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து இதில் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ, கிளியர் ட்ரிப், டோமினார், அதுக்கப்புறம் மைத்ரா, நெட்மெட்ஸ், ஸ்விக்கி, யாத்ரா இந்த மாதிரியான சைட்களில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டும், இது தவிர மற்ற ஆன்லைன் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு மற்ற மெர்ச்சன்ட் வெப்சைட்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 5x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு கிரெடிட் கார்டில் நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 lakh நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹2000 ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு கிரெடிட் கார்டில் மோர் தென் 1 lakh நீங்கள் 12 மந்த்தில் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெனிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து டிஸ்கவுண்ட் ஆயிரும் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1% ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து டோட்டலாக டிஸ்கவுண்ட் ஆகும். இதுக்கு குறைஞ்சது ₹500 அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ₹3000 நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணால் மட்டும் இந்த ஒரு டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு. சிம்பிளி சேவ் அண்ட் சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் வந்து ஒரே மாதிரி சிமிலராக தான் வந்து இருக்கும். ஸோ இந்த கிரெடிட் கார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனிங், மூவி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அதுக்கப்புறம் ரோசரி இந்த மாதிரி இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ₹150க்கும் உங்களுக்கு 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது தவிர மற்ற இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ₹150க்குமே ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த கிரெடிட் கார்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு வருஷத்துக்குள்ள, அதாவது பிஃபோர் 12 மந்த்துக்குள்ளே நீங்கள் மோர் தென் 1 lakh ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அந்த ரெனிவல் ஃபீ ₹500 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதில் வந்து ரிவர்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகுது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ₹500 அதிகபட்சம் ₹3000 உள்ள நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த 1% ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து டோட்டலாகவே வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளி கிளிக் அண்ட் சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதே இது வந்து எஸ்பிஐ பேங்கோட கேஷ்பேக் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஆன்லைன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இதில் பர்டிகுலராக இந்த வெப்சைட்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆன்லைனில் எந்த வெப்சைட், எந்த ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் அதில் 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இது தவிர ஆஃப்லைனில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து இப்போ ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து உங்களுக்கு ₹1000 வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இதை வந்து ரிவர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிஃபோர் 12 மந்த்துக்குள்ளே 2 lakhக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ₹1000 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஸ்கவுண்ட் ஆகும். இது தவிர 1% ஃபியூல் சர்சார்ஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்ளிகபிள் ஆகுது, உங்களுக்கு அதில் டிஸ்கவுண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு 3 கிரெடிட் கார்டில் நீங்கள் ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணுங்கள். ஸோ HDFC பேங்கை விட அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு அண்ட் சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க். ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீயாக தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட ஒரு 4 கிரெடிட் கார்டு எதுலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் மில்லியானியா கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செலக்ட் கிரெடிட் கார்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ. அடுத்தது கொடுத்துருக்க இந்த 2 கிரெடிட் கார்டுமே உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் கிரெடிட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் இல்லை ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டு இந்த 2 கிரெடிட் கார்டுக்குமே அதிகமான அப்ரூவல் ரேட் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்வைப் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்ரூவ் ஆகும். இந்த கிரெடிட் கார்டில் ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ₹500 வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி ஐடிஎஃப்சி பேங்கோட ஃபர்ஸ்ட் பவர் கிரெடிட் கார்டுக்கு 199 சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ. இது வந்து ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ₹500 ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த ஒரு 4 கிரெடிட் கார்டில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ பர்டிகுலர் அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மில்லியானியா கிரெடிட் கார்டு வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டு இந்த கிரெடிட் கார்டும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஹெச்பி ஃபியூல் ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து மெயினாக வந்து ஃபியூல் பர்ச்சேஸ்க்காகவே இந்த கிரெடிட் கார்டை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்துட்டு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும், அதுவும் வந்து அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக அப்ரூவ் ஆகும், அந்த மாதிரி கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் ஃபஸ்ட்டு மில்லியானியா கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணுங்கள். இதுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சார்ஜஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு அதிகபட்சமாக 3 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலே சேலரி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டுமே ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். இதுக்கும் வந்து ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ அப்படின்னு எதுவும் சார்ஜஸ் வந்து பண்ண மாட்டாங்க. இந்த கிரெடிட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடவே ரூபே டைப்பில் டிஜிட்டல் கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கு ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டு வந்து கிடையாது. உங்களுக்கு விர்ச்சுவல் கார்டாக வந்து கொடுப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கூகுள் பே, ஃபோன்பேயில் உங்களோட கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணி நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஃபியூல் பர்ச்சேஸ் கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் இல்லை ஃபஸ்ட்டு பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த கிரெடிட் கார்டுலையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரூபே டைப்லேயே கொடுக்கறதுனால உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக ரூபே கார்டு வந்து தேவை கிடையாது. இதையே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் இதை வந்து லிங்க் பண்ணி நீங்கள் பில் பேமெண்ட் எதுவும் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்வைப் கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டு விசா டைப்பில் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரூபே கார்டு வந்து அடிஷ்னலாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஜிட்டலைஸில் ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த மாதிரி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 199 சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இதை வந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் கார்டு வந்து கொடுத்துருவாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே இது மாதிரியான ஆப்ஸில் லிங்க் பண்ணி நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணுறதுக்கும் நீங்கள் இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் ஒரு கிரெடிட் கார்டு மட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய கிரெடிட் கார்டு இந்த ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்து கண்டிப்பாக வாங்க முடியும். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மில்லியானியா கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பவர் கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தேன். இப்போ வந்து நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்வைப் கிரெடிட் கார்டும் எனக்கு வந்து அப்ரூவல் ரேட்டில் தான் இருக்குது. எப்போ வேணும்னாலும் இந்த கிரெடிட் கார்டையும் நம்ம வந்து வாங்கிக்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னாலே அதை பேஸ் பண்ணி இதில் நிறையவே கிரெடிட் கார்டு வந்து வாங்கவும் முடியும். ஸோ இந்த ஒரு 4 கிரெடிட் கார்டில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த கிரெடிட் கார்டை பர்டிகுலராக நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கிவி கிரெடிட் கார்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிவி அப்படிங்கிற அப்ளிகேஷனில் எஸ் பேங்கோட டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிவி நியான் அப்படிங்கிற நேமில் ஒரு கிரெடிட் கார்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டும் அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டாக தான் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூபிஐ கிரெடிட் கார்டு அதுவும் எஸ் பேங்கில் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு ரூபே டைப்பில் ப்ரொவைட் பண்ணுறதுனால இங்கே எல்லா விதமான யூபிஐ பேமெண்ட்ஸையும் நீங்கள் இது மூலமாக பே பண்ணிக்க முடியும். இந்த ஒரு நியான் கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க யூபிஐ பேமெண்ட்டுக்கு. இந்த கிரெடிட் கார்டில் ஜாயினிங் ஃபீ மட்டும் வந்து உங்களுக்கு டோட்டலாக டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. ரினிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒர்த்துன்னு தோணுச்சுன்னா பர்டிகுலராக நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த நவம்பர் அப்புறம் டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட ஒரு கிரெடிட் கார்டாக இருக்குது. ஸோ நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற கிரெடிட் கார்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.